உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கின்றேன். விண்வெளி ஆராய்ச்சியில் இந்தியாவின் நிலை என்ன? செயற்கைக்கோள்கள் நமது இந்திய நாட்டிற்கு தேவையா? செயற்கைக்கோள்கள் மனிதனுக்கு எந்த வகையான பலனை தருகிறது? நமது இந்தியா 100க்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்களை அண்டத்தில் பறக்க விடுவது ஏன்? அமெரிக்க தேசிய உளவு செயற்கைக்கோள் எப்படி அழிக்கப்பட்டது? மிஷன் சக்தி என்ற செயற்கைக்கோள் ஏன் ஏவப்பட்டது? செயற்கைக்கோள்கள் ஏன் ஒன்றையொன்று மோதுவதில்லை? விண்வெளி போர் உருவாக்கிய முதல் நாடு அமெரிக்கா என்று நாம் கூறலாமா? இந்தியாவின் போர் எதிர்ப்பு ஏவுகணை செயற்கைக்கோளை அழித்ததா? விண்வெளி வல்லரசுகளின் பட்டியலில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது? செயற்கைக்கோள்கள் விண்வெளியில் செலுத்தும் ஆற்றல் எத்தனை நாடுகளுக்கு உள்ளது? விண்வெளியில் சுற்றும் செயற்கைக்கோள்களின் தற்பொழுது எத்தனை பயன்பாட்டில் உள்ளன? ஆயுள் முடிந்த செயற்கைக்கோள்கள் என்றால் என்ன? ஏவுகணை செலுத்தும் ஆற்றல் கொண்ட தனியார் நிறுவனங்கள் உலகில் உண்டா? செயற்கைக்கோள்கள் மீதான தாக்குதல்களை இந்தியாவிற்கு செய்யும் ஆற்றல் உண்டா இல்லையா? விண்வெளி ஆய்வுகளின் வரலாறு என்ன? இந்த கேள்விகளுக்கு விடை தேவையா? இந்த யூடியூப் நிகழ்ச்சியை கடைசி வரை பார்க்கவும். விண்வெளி ஆய்வுகளின் வரலாறு 1940களில் நடுப்பகுதியில் தொடங்குகிறது. விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட முதல் பொருள் உண்மையில் ஒரு ஆயுத வடிவமாக்கப்பட்ட ராக்கெட் ஆகும். இது நாஜி ஜெர்மனியில் உள்ள பொறியாளர்கள் வடிவமைக்கப்பட்ட V2 ராக்கெட் ஆகும். இது 1944இல் தனது வரலாற்று விமானத்தை உருவாக்கியது. அமெரிக்கா, சோவியத் யூனியன் உள்ளிட்ட நாடுகளால் நாஜிக்கள் தோற்கடிக்கப்பட்டனர். அவர்கள் வெற்றிக்கு பிறகு இந்த அமெரிக்கா, சோவியத் யூனியன் இரு நாடுகளும் பனிப்போருக்கு மாறியது. இருப்பினும் இந்த இரண்டு நாடுகளும் அடுத்த 50 ஆண்டுகளுக்கு மற்றொன்றை விட தாங்கள் மேன்மையை காட்ட தீவிர முயற்சி எடுத்துக்கொண்டன. இந்த போட்டியின் மிகவும் தீவிரமான தயாரிப்பு நாஜியின் அசல் ராக்கெட்டுகளை மேம்படுத்துவதாகும். அமைதியான நோக்கங்களுக்காக இந்த தொழில்நுட்பம் மீண்டும் மேம்படுத்தப்பட்டது. இந்த மேம்பாடுகள் மூலம் நாம் இப்போது ரோபோக்கள் மற்றும் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்ப முடியும் என்பது நிச்சயமானது. முதலாவதாக ஒரு தொடர் பூமியை சுற்றியுள்ள சுற்றுப்பாதையில் முதலில் ஏவப்பட்ட ஸ்புட்னிக் 1 செயற்கைக்கோளாகும். ஸ்புட்னிக் அக்டோபர் 4, 1957இல் சோவியத் யூனியனால் தொடங்கப்பட்டது. இது அடிப்படையில் ஒரு ரேடியோ கலங்கரை விளக்கமாக இருந்தது. ஸ்புட்னிக் 1 உலகம் முழுவதும் எடுக்கக்கூடிய பீப் சிக்னலை அனுப்ப வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஸ்புட்னிக்கின் வெற்றி அந்த நேரத்தில் சோவியத் யூனியனின் மேன்மையை காட்டியது. அமெரிக்கா தனது முதல் செயற்கைக்கோளான எக்ஸ்ப்ளோரர் 1ஐ சில மாதங்களுக்கு பிறகு விண்ணில் செலுத்தியது. இந்த ஏவுதலில் ஜனவரி 31, 1958 அன்று நடந்தது. எக்ஸ்ப்ளோரர் 1 அறிவியல் கருவிகளால் அதிகம் நிரம்பியிருந்தது. இது நமது கிரகத்தின் வளிமண்டலத்திற்கு சற்று மேலே உள்ள விண்வெளி பற்றிய நிறைய தரவுகளை வழங்கியது. சோவியத் யூனியனின் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு விண்வெளி ஆராய்ச்சியில் அமெரிக்காவை தொடர்ந்து வென்றது. யூரி காகரின் என்ற முதல் மனிதனை வெற்றிகரமாக USSR விண்ணில் செலுத்தினர். யூரியின் விமானம் ஏப்ரல் 12, 1961 அன்று நடந்தது. சோவியத் யூனியனும் முதல் பெண்ணை
விண்வெளிக்கு அனுப்பியது. அவள் பெயர் வாலண்டியா தெரஷ்கோவா. வாலண்டியாவின் விமானம் ஜூன் 16, 1963 அன்று விண்வெளி பயணம் 3 நாட்களாக நீடித்தது. விமானத்தின் போது அவர் பூமியை 48 முறை சுற்றி வந்தார். ஒரு சில நாட்கள் சூரியன் 48 முறை உதயமாவதையும் மறைவதையும் கற்பனை செய்து பாருங்கள். வாலண்டியாவின் விமானத்திற்கு முன் அமெரிக்க விண்வெளி வீரர்கள் விண்வெளியில் மொத்தம் 3 நாட்களுக்கும் குறைவாகவே செலவிட்டுள்ளனர். எனவே அவரது விமானம் மட்டும் அமெரிக்க விண்வெளி பயண அனுபவத்தை வென்றது. அப்பல்லோவின் மரபு. தங்கள் சோவியத் போட்டியாளர்களை பிடிக்கவும் முன்னேற்றவும் அமெரிக்கா அப்பல்லோ திட்டத்தை தொடங்கியது. இது சந்திரனில் விண்வெளி வீரர்களை தரையிறக்குவதில் கவனம் செலுத்தியது. ஆயிரக்கணக்கான விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களின் முயற்சியால் 1969 ஜூலையில் அமெரிக்கா இந்த இலக்கை எட்டியது. ராக்கெட்டின் மேல் ஒரு கேப்சியூல் ஏவப்பட்டது. ஜூலை 16, 1969 காலை ஏவுதல் நடந்தது. இந்த ராக்கெட் தான் முதல் மனிதர்களை ஏற்றிக்கொண்டு மற்றொரு வானத்திற்கு பயணித்தது. சில நாட்களுக்கு பிறகு அந்த நாளில் ஏவப்பட்ட 2 குழு உறுப்பினர்கள் சந்திரனில் இறங்கினார்கள். இந்த 2 விண்வெளி வீரர்கள் நீல் ஆம்ஸ்ட்ராங் மற்றும் எட்வின் பஸ் ஆல்டரின் அவர்களாகும். இது மனிதனுக்கு ஒரு சிறிய வெற்றியின் முதல் படி என்றாலும் மனிதகுலத்திற்கு இது ஒரு மாபெரும் வெற்றி. இதுவரை நிலவில் 6 அப்பல்லோ பயணங்கள் நடந்தன. நிலவின் மேற்பரப்பில் மொத்தம் 12 மனிதர்கள் நடந்துள்ளனர். சந்திர பாறைகளை சேகரித்து நூற்றுக்கணக்கான படங்களை அவர்கள் எடுத்தனர். சந்திரனின் பண்புகளை அளக்க பல கருவிகளை அமைத்தனர். அப்பல்லோவிற்கு பிறகு கிரகங்களை ஆராய மனிதர்கள் ரோபோக்களை பயன்படுத்த ஆரம்பித்தனர். இதற்கிடையில் மனித ஆய்வு பூமியின் சுற்றுப்பாதையில் கவனம் செலுத்தியது. விண்வெளியில் மனிதனின் நீண்டகால செயல்பாடுகளை ஆய்வு செய்வதற்காக பல விண்வெளி நிலையங்கள் கட்டப்பட்டுள்ளன. விண்வெளி நிலையங்கள் என்பது விண்வெளியில் ஒரு இடத்தில் மனித செயல்பாடுகளை ஆதரிக்கும் நோக்கத்தில் உள்ள தனித்துவமான விண்கலம் ஆகும். இந்த நேரத்தில் விண்வெளி வீரர் வாலேரி பாலியாகோவ் மனிதனின் நீண்ட விண்வெளி பயணத்திற்கான சாதனையை படைத்தார். இந்த பதிவு 437 நாட்கள் அல்லது சுமார் 14 மாதங்கள். அவர் வாழ்ந்த விண்வெளி நிலையம் பெயர் மீர் என்று அழைக்கப்படுகின்றது. இன்று இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் என்ற சர்வதேச விண்வெளி நிலையம் விண்வெளியில் மனிதனால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய அமைப்பாகும். இது மனித வரலாற்றில் மிகப்பெரிய ஒத்துழைப்புகளில் ஒன்றாகும். 18 நாடுகள் இந்த முயற்சிக்கு பங்களித்த பிறகு 2011 இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கட்டி முடிக்கப்பட்டது. இதன் எடை கிட்டத்தட்ட 4,50,000 கிலோ ஆகும் மற்றும் ஒரு கால்பந்து மைதானத்தை விட மிகவும் பெரியது. ஒப்பிடுகையில் இது சுமார் 350 சராசரி அளவிலான கார்கள். இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் மேற்கொள்ளப்பட்ட ஆராய்ச்சி விண்வெளியில் ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பு பற்றிய நமது புரிதலை மேம்படுத்தியுள்ளது. பூமியை கண்காணிக்க மனிதனுக்கு ஒரு புதிய தளத்தையும் கொடுத்துள்ளது. தொழில்நுட்பம் நாளுக்கு நாள் முன்னேறி வரும் நிலையில் இந்தியா பல்வேறு நோக்கங்களுடன் செயற்கைக்கோள்களை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தி வருகிறது. இந்தியாவின் பல்வகை செயற்கைக்கோள்கள் பாஸ்கரா, ஆப்பிள், ரோஹிணி, இன்சாட் 1 மற்றும் இன்சாட் 2 என்ற தொடர்ச்சியான பல்வகை செயற்கைக்கோள்கள் மற்றும் IRS-1A மற்றும் IRS-1B ஆகிய தொலைதூர உணர்திறன் செயற்கைக்கோள் உட்பட குறைந்தது 100க்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்களை இந்தியா மேற்கொண்டது. இந்த திட்டங்கள் தகவல் தொடர்பு, இராணுவ கண்காணிப்பு,
தொலை உணர்வு மற்றும் வானிலை சேவைகளை வழங்குவதை இலக்காக கொண்டிருக்கின்றன. ஆமா, செயற்கைக்கோள் என்றால் என்ன? எனக்கு நீங்க இந்த கேள்வியை கேட்பீங்கன்னு நல்லாவே தெரியும். ஒரு கோளையோ அல்லது நட்சத்திரத்தையோ சுற்றி வரும் எந்த ஒரு பொருளையும் செயற்கைக்கோள் என்று அழைக்கலாம். பூமி சூரியனை சுற்றி வரும் ஒரு செயற்கைக்கோள். சந்திரன் பூமியை சுற்றி வரும் ஒரு செயற்கைக்கோள். பூமியை சுற்றி ஒரு விண்கலத்தை நீங்கள் ஏவும் போது அதுவும் ஒரு செயற்கைக்கோள் தான். இந்த வகையான செயற்கைக்கோள் பூமி மற்றும் பிரபஞ்சத்தை பற்றி நமக்கு அதிகமாக அறிய உதவுகின்றது. செயற்கைக்கோள் என்ற வார்த்தையை கேட்டவுடன் உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? ஒருவேளை நமது கிரகத்தை விண்வெளியில் சுற்றி வரும் ஒரு பெரிய உலோக விண்கலம் உங்களுக்கு நினைவுக்கு வரலாம். உலகம் முழுவதும் டிவி சிக்னல்கள் மற்றும் தொலைபேசி அழைப்புகள் போன்ற தகவல் தொடர்புகளுக்கு பிற செயற்கைக்கோள்கள் பயன்படுத்தப்படுகின்றன. உங்கள் தொலைபேசியில் உள்ள வரைபடத்தில் உங்கள் வீட்டையோ அல்லது அருகிலுள்ள ஐஸ்கிரீம் கடையையோ கண்டுபிடிக்க நீங்கள் எப்போதாவது முயற்சித்திருக்கிறீர்களா? ஜிபிஎஸ் மூலம் இதை செய்ய செயற்கைக்கோள்கள் நமக்கு அதிகமாக உதவுகின்றன. 20க்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்களின் குழு குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம், அதாவது ஜிபிஎஸ்ஐ உருவாக்குகிறது. இந்த செயற்கைக்கோள்கள் உங்கள் சரியான இருப்பிடத்தை கண்டுபிடிக்கவும் உதவுகின்றது. செயற்கைக்கோள்கள் நமது இந்திய நாட்டிற்கு ஏன் முக்கியம் என்றால், ஜிபிஎஸ் போன்ற செயற்கைக்கோள்கள் பூமியின் பெரிய பகுதிகளை ஒரே இடத்தில் பார்க்க முடியும். இதன் மிகப்பெரிய ஆற்றல் தரையில் உள்ள கருவிகளை விட செயற்கைக்கோள்கள் அதிக தரவுகளை விரைவாக சேகரிக்க முடிகின்றது. பூமியின் மேற்பரப்பில் உள்ள தொலைநோக்கிகளை விட செயற்கைக்கோள்கள் விண்வெளியை சிறப்பாக பார்க்க முடிகின்றது. ஏனென்றால் செயற்கைக்கோள்கள் மேகங்கள், தூசி மற்றும் வளிமண்டலத்தில் உள்ள மூலக்கூறுகளுக்கு மேலே பறக்கின்றன. மேகங்கள், தூசி மற்றும் வளிமண்டலத்தில் உள்ள மூலக்கூறு தரையிலிருந்து பார்வையை ஒருவேளை தடுக்கின்றது. செயற்கைக்கோள் எவ்வாறெல்லாம் பயன்படுகிறது என்று கேட்டால், முக்கியமாக இராணுவ கண்காணிப்பு, உளவு வேலைகள், பூமியை கண்காணிக்கும் வேலைகள், வானியல், பல்வேறுபட்ட ஆராய்ச்சிகள், தகவல் பரிமாற்றம், ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எளிதில் செல்லுதல் ஆகிய எல்லாவற்றிற்கும் செயற்கைக்கோள்களைத்தான் பயன்படுத்தப்படுகின்றன. கோளப்பாதையில் இருக்கும் விண்வெளி நிலையங்களும் செயற்கைக்கோள்கள் ஆகும். செயற்கைக்கோள்கள் பூமியை எவ்வாறு சுற்றி வருகின்றன உங்களுக்கு தெரியுமா? பெரும்பாலான செயற்கைக்கோள்கள் ராக்கெட்டுகள் மூலம் விண்வெளியில் செலுத்தப்படுகின்றன. பூமியின் ஈர்ப்பு விசையால் அதன் வேகம் சமநிலைப்படுத்தப்படும் பொழுது ஒரு செயற்கைக்கோள் பூமியை சுற்றி வருகிறது. இந்த சமநிலை இல்லாமல் செயற்கைக்கோள் விண்வெளியில் ஒரு நேர்கோட்டில் பறந்து செல்லும் அல்லது பூமிக்கு திரும்பி விழும். செயற்கைக்கோள்கள் பூமியை வெவ்வேறு உயரங்களிலும் வெவ்வேறு வேகங்களிலும் வெவ்வேறு பாதைகளிலும் சுற்றி வருகின்றன. மிகவும் பொதுவான 2 வகையான சுற்றுப்பாதைகள் புவிசார் நிலை அல்லது ஜியோ ஸ்டேஷனரி மற்றும் துருவா ஆகும். நீங்கள் ஒரு கேள்வியை கேட்கலாம், செயற்கைக்கோள்கள் ஏன் ஒன்றை ஒன்று மோதுவதில்லை உங்களுக்கு தெரியுமா? உண்மையில் செயற்கைக்கோள்கள் ஒன்றையொன்று மோத முடியும். பிப்ரவரி 2009 2 தகவல் தொடர்பு செயற்கைக்கோள்கள், ஒன்று அமெரிக்கா மற்றும் ஒன்று ரஷ்யா, விண்வெளியில் மோதிக்கொண்டது. இருப்பினும் மனிதனால் உருவாக்கப்பட்ட 2 செயற்கைக்கோள்கள் தற்செயலாக மோதிக்கொள்வது இதுதான் முதல் முறை என்று நம்பப்படுகிறது. ஆனால் நீங்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நாசா மற்றும் உலகெங்கிலும் உள்ள பிற நிறுவனங்கள் விண்வெளியில் உள்ள செயற்கைக்கோள்களை கண்காணிக்கின்றன. ஒரு செயற்கைக்கோள் ஏவப்படும் பொழுது அது மற்ற செயற்கைக்கோள்களை தவிர்க்க வடிவமைக்கப்பட்ட சுற்றுப்பாதையில் வைக்கப்படுவதால் மோதல்கள் பொதுவாக நடக்காது.
ஆனால் காலப்போக்கில் சுற்றுப்பாதைகள் மாறக்கூடும். மேலும் அதிகமான செயற்கைக்கோள்கள் விண்வெளியில் செலுத்தப்படுவதால் விபத்துக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகரிக்கின்றன. இந்தியாவின் ஏவப்பட்ட சில செயற்கைக்கோள்கள், அதன் அம்சங்கள் இந்த யூடியூபில் நீங்கள் பார்க்கலாம். இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஆரியபட்டா. ஏப்ரல் 19, 1975 ஆரியபட்டா ஏவப்பட்டது. அந்த நேரத்தில் செயற்கைக்கோள் அமைப்பை உருவாக்கி இயக்குவதில் இது ஒரு தீவிர தொழில்நுட்ப அனுபவமாக இந்தியாவிற்கு இருந்தது. கண்காணிப்பு செயற்கைக்கோள் என்று அழைக்கப்படும் செயற்கைக்கோள் கார்டோசாட் 1 2005 மே 5 அன்று BSLV C6 ராக்கெட் மூலம் ஏவப்பட்டது. இது புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் என்று அழைக்கப்படுகிறது. இது 2.5 மீட்டர் கொண்ட ஸ்டீரியோகிராஃபிக் இன் ஆர்பிட் படங்களை வழங்குகிறது. இந்தியாவின் முதல் பைகோ செயற்கைக்கோள் அல்லது ஸ்டட் சாட் என்பது 1 கிலோவிற்கும் குறைவான எடை கொண்ட முதல் இந்திய பைகோ செயற்கைக்கோள் ஆகும். இது 12 ஜூலை 2010 அன்று PSLV C-15 மூலம் வானில் ஏவப்பட்டது. இராணுவ நோக்கங்களுக்காக செயற்கைக்கோள்களை அழிக்க அல்லது செயலிழக்கச் செய்ய வடிவமைக்கப்பட்ட ஒரு விண்வெளி செயற்கைக்கோள் எதிர்ப்பு ஆயுதம் அல்லது ஆன்டிசாட் என்பது ஒரு விண்வெளி ஆயுதமாகும். இது இராணுவ நோக்கங்களுக்காக செயற்கைக்கோள்களை அழிக்க அல்லது செயலிழக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது. IRNSS-1B செயற்கைக்கோளின் முழு வடிவம் இந்திய ரீஜனல் நெட்வொர்க் செயற்கைக்கோள் ஆகும். 5 ஜனவரி 2014 இந்தியாவின் முதல் பல அலைநீள விண்வெளி ஆய்வகமாக அர்ப்பணிக்கப்பட்ட செயற்கைக்கோள் ஆஸ்ட்ரோசாட் ஆகும். ஆஸ்ட்ரோசாட் என்பது இந்தியாவின் முதல் அர்ப்பணிக்கப்பட்ட பல அலைநீள விண்வெளி ஆய்வுக்கூடம் ஆகும். இது செப்டம்பர் 28, 2015 தொடங்கப்பட்டது. மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் MOM முறைசாரா முறையில் மங்கள்யான் என்று அழைக்கப்படுகிறது மற்றும் இந்தியாவின் முதல் செவ்வாய் கிரக சுற்றுப்பாதையாகும். இது நவம்பர் 5, 2013 தொடங்கப்பட்டது. இதுபோன்று சந்திரயான் மற்ற பல பெரிய சேட்டலைட்டுகள் இந்தியாவில் தொடங்கப்பட்டது. மின்னணு நுண்ணறிவு செயற்கைக்கோள் எமிசாட் ஏப்ரல் 1, 2019 அன்று ஏவப்பட்டது. இந்தியா மற்றும் பிரான்ஸ் இணைந்து உருவாக்கிய மேகா டிராஃபிக்ஸ் செயற்கைக்கோள் BSLV C-18 மூலம் 19 அக்டோபர் 2011 ஏவப்பட்டது. இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் எதிர்ப்பு ஆயுதங்கள் எப்பொழுது எவ்வாறு தயார்படுத்தப்பட்டது என்று உங்களுக்கு தெரியுமா? ஆன்டி சேட்டலைட் 2019 மார்ச் 27 அன்று இந்தியா தனது முதல் செயற்கைக்கோள் எதிர்ப்பு ஏவுகணையை, அதாவது ஆன்டி சேட்டலைட் வெற்றிகரமாக பரிசோதித்துள்ளது மற்றும் அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் சீனாவுக்கு பிறகு இதை சாதித்த 4வது நாடாக இந்தியா மாறியது என்பது நமக்கு எல்லோருக்கும் ஒரு பெரிய பெருமையை கொடுக்கின்றது. இந்த அடிப்படையில் இந்தியா ஒரு நேரடி செயற்கைக்கோளை வெற்றிகரமாக பூமியின் சுற்றுப்பாதையில் குறிவைத்து சுட்டது. பிரதமர் நரேந்திர மோடியின் கூற்றுப்படி ஆன்டி சேட்டலைட் ஏவுகணை இந்தியாவின் விண்வெளி திட்டத்திற்கு புதிய பலத்தை கொடுக்கின்றது மற்றும் இந்தியாவின் பாதுகாப்பிற்காக இது ஒரு முக்கியமான முயற்சியாகும். இந்தியாவின் பாதுகாப்பு, பொருளாதார வளர்ச்சி மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றத்தை பாதுகாப்பதில் மிஷன் சக்தி ஒரு முக்கியமான படியாகும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூறினார்கள். செயற்கைக்கோள் எதிர்ப்பு ஆயுதம் என்றால் என்ன? அதன் வரலாறு
மற்றும் காலவரிசை போன்றவற்றை பற்றி இந்த யூடியூபில் நாம் பார்ப்போம். செயற்கைக்கோள் எதிர்ப்பு ஆயுதங்கள், அதாவது ஆன்டி சேட்டலைட் என்றால் இராணுவ நோக்கங்களுக்காக செயற்கைக்கோள்களை வழிவடைக்க அமைக்கப்பட்ட விண்வெளி ஆயுதங்களாகும். 1975 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு 2025 ஆண்டு 50 ஆண்டுகளுக்குள் நாம் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறோம் என்பதை எல்லோரும் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். குறைந்த புவி சுற்றுப்பாதையில், அதாவது லோ எர்த் ஆர்பிட் LEO நேரடி செயற்கைக்கோளை குறிவைத்து இந்தியா தன்னுடைய ஆன்டிசாட் ஏவுகணை சோதனையை செய்தது. பெரும்பாலான இராணுவ செயற்கைக்கோள்கள் பூமியின் மேற்பரப்பில் இருந்து 2000 கிலோமீட்டர் வரை லோ எர்த் ஆர்பிட்டில் சுற்றி வருகின்றன. ஆனால் விண்வெளி ஆயுதங்கள் என்றால் என்ன? அவை விண்வெளி போரில் பயன்படுத்தப்படும் ஆயுதங்களாகும். விண்வெளி போரில் பயன்படுத்தப்படும் ஆயுதங்கள் செயற்கைக்கோள் எதிர்ப்பு ஆயுதங்களாக சுற்றுப்பாதையில் உள்ள விண்வெளி அமைப்புகளை தாக்க பயன்படுத்தப்படுகின்றன. அவை விண்வெளியில் இருந்தும் பூமிக்கு இலக்குகளை தாக்குகின்றன அல்லது விண்வெளியில் பயணிக்கும் ஏவுகணைகளை முடக்குகின்றன. இது போன்ற ஏவுகணைகள் பனிப்போரின் போது போட்டியிடும் வல்லரசுகளால் உருவாக்கப்பட்டன என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்தியாவின் மிஷன் சக்தி என்றால் செயற்கைக்கோள் எதிர்ப்பு ஆயுதங்களாகும். முதலில் USSR விண்வெளியில் செயற்கைக்கோள்களை தாக்கும் திறனை வெளிப்படுத்திய போது அமெரிக்க விமானப்படை எதிரி செயற்கைக்கோள்களை அழிக்க வான்வழி ஏவப்பட்ட செயற்கைக்கோள் எதிர்ப்பு ஏவுகணையை, அதாவது ஆன்டி சேட்டலைட் உருவாக்க தொடங்கியது. மிக முக்கியமாக இந்த 2 நிலை ஏவுகணையின் உச்சியில் ஒரு மினியேச்சர் ஹோமிங் வாகனம் MHV இருந்தது. அது ஏவுகணையிலிருந்து பிரிந்ததும் மினியேச்சர் ஹோமிங் வாகனமானது ஒரு செயற்கைக்கோளை நேரடியாக மோதவிட்டு அழித்தது. இது ஹிட் டு கில் என்று அறியப்படுகிறது. மிஷன் சக்தி செயற்கைக்கோள் எதிர்ப்பு ஆயுதமான ஆன்டி சேட்டலைட் குறைந்த புவி சுற்றுப்பாதையில் நேரடி செயற்கைக்கோளை குறிவைத்து தாக்குகிறது. தகர்த்து வெற்றி பெற்றது. இந்தியாவின் பாதுகாப்பு, பொருளாதார வளர்ச்சி மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றத்தை பாதுகாப்பதில் இந்த சேட்டிலைட் ஒரு முக்கியமான படியாகும். ஆன்டி சேட்டலைட் ஆயுத அமைப்பு இந்தியாவின் விண்வெளி திட்டத்திற்கு ஒரு புதிய பலத்தை கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. மிஷன் சக்தி பற்றி உங்களுக்கு தெரியுமா? அது என்ன? ஏன் இந்த பணி மிகவும் சிறப்பு வாய்ந்தது? ஆன்டிசாட், LEO போன்றவை என்ன? இந்த யூடியூப் மூலம் நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் சீனாவை தொடர்ந்து விண்வெளி போர் திறனை பெற்ற 4வது நாடு இந்தியா என்று 2019 மார்ச் 27 அன்று பிரதமர் நரேந்திர மோடி ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிட்டார். பூமியின் கீழ் சுற்றுப்பாதையில், அதாவது LEO லோ எர்த் ஆர்பிட் என்று சொல்லப்படும் நேரடி செயற்கைக்கோளை சுட்டு வீழ்த்தியதன் மூலம் இந்தியாவின் விஞ்ஞானிகள் மிஷன் சக்தியை வெற்றிகரமாக நடத்தியுள்ளனர். அமெரிக்காவிற்கும் முன்னாள் சோவியத் யூனியனுக்கும் இடையிலான பனிப்போரின் போது ஆன்டி சேட்டலைட் பயன்படுத்தப்பட்டது. அந்த நேரத்தில் தரையிலிருந்து அல்லது விமானங்களிலிருந்து ஏவக்கூடிய பல்வேறு வகையான அமைப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டது. 1985 ஆண்டு பனிப்போரில் அமெரிக்கா தனது P-781 செயற்கைக்கோளை அழித்தது. சூரிய கதிர்வீச்சை ஆய்வு செய்ய ஆன்டி சேட்டலைட் அமைப்பை பயன்படுத்தியது. ஜனவரி 11, 2007 அன்று சீனா செயற்கைக்கோள் எதிர்ப்பு ஏவுகணை சோதனை நடத்திய பொழுது இந்த ஆயுதங்கள் மீண்டும் அதிகமாக பிரபலமடைந்தன. இலக்கு 865 கிலோமீட்டர் உயரத்தில் சென்ற சீனா வானிலை செயற்கைக்கோள் FY-1C ஆகும். ஒரு வருடம் கழித்து USA 193 என்ற பெயரிடப்பட்ட செயல்படாத அமெரிக்க தேசிய உளவு அலுவலகம் NRO என்று அழைக்கப்படுகிறது செயற்கைக்கோளை அழிப்பதற்காக அமெரிக்கா ஆபரேஷன் பர்ன்ஸ்
ஃப்ரோஸ்ட் தொடங்கப்பட்டது. எனவே 1950களில் விண்வெளி போரை உருவாக்கிய முதல் நாடு அமெரிக்கா என்று நாம் கூறலாம். யுஎஸ்எஸ்ஆர் அமெரிக்காவை தொடர்ந்து 1960களில் முற்பகுதியில் தன் திறனை பெற்றது. ஆன்டி சேட்டலைட்டை அறிமுகப்படுத்திய 3வது நாடாக சீனா ஆனது. சீனா தனது முதல் ஆன்டி சேட்டலைட் சோதனையை 2007இல் நடத்தினார்கள். இதுவரை எந்த நாடும் மற்றொரு நாட்டிற்கு எதிராக ஆன்டி சேட்டலைட் ஆயுதத்தை பயன்படுத்தியதில்லை என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த சோதனையானது நாட்டின் விண்வெளி போர் திறன்களை மட்டுமே காட்டுகிறது. இந்தியாவின் ஆன்டி சேட்டலைட் அமைப்பு மிகவும் புதியது. ஏனெனில் செயற்கைக்கோள் பூமியிலிருந்து 300 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. மற்றும் மிஷன் சக்தியின் வெற்றி இந்தியாவின் செயற்கைக்கோள் எதிர்ப்பு ஏவுகணை திறனை நேரடி செயற்கைக்கோளை சுட்டுக்காட்டியது, தகர்த்தது. இது இந்தியாவின் அரிய சாதனை மற்றும் விண்வெளி வல்லரசுகளின் பட்டியலில் இந்திய நாட்டை உருவாக்குகிறது என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் DRDO டைரக்டர் ஜெனரல் கருத்துப்படி 2012ஆம் ஆண்டில் குறைந்த பூமி மற்றும் துருவ சுற்றுப்பாதையில் விரோதமான செயற்கைக்கோள்களை நடுநிலையாக்க செயற்கைக்கோள் எதிர்ப்பு ஆயுதத்தை ஒருங்கிணைக்க தேவையான அனைத்து கட்டுமான தகுதிகளையும் இந்தியா கொண்டுள்ளது என்று DRDO டைரக்டர் ஜெனரல் கூறினார். இருப்பினும் அத்தகைய பணிக்கான முறையான அறிவிப்பு எதுவும் வெளியிடவில்லை. இது மிகவும் சீக்கிரட்டாக நடக்கப்பட்டது. இப்பொழுது மிஷன் சக்தி பற்றி தெரிந்து கொள்வோம். மிஷன் சக்தி என்ற செயற்கைக்கோள் எதிர்ப்பு ஏவுகணை சோதனையானது 27 மார்ச் 2019 அன்று டாக்டர் APJ அப்துல் கலாம் தீவு ஏவுதள வளாகத்திலிருந்து இந்தியாவால் நடத்தப்பட்டது. DRDP இந்த தொழில்நுட்ப பணியை சீக்கிரட்டாக மேற்கொண்டது. இதில் பயன்படுத்தப்பட்ட செயற்கைக்கோள் கீழ் சுற்றுப்பாதையில் இறங்கும் இந்தியாவின் தற்போதைய செயற்கைக்கோள்களில் ஒன்றாகும். திட்டமிட்டபடி சோதனை வெற்றிகரமாக நடந்தது மற்றும் அனைத்து அளவுருக்களையும் அடைந்தது. சோதனையில் மிக உயர்ந்த துல்லியம் மற்றும் தொழில்நுட்ப திறன் தேவைப்பட்டது என்பதில் சந்தேகமே இல்லை. சோதனையின் முக்கியத்துவம் என்னவென்றால், விண்வெளியில் செயற்கைக்கோளை இடைமறிக்கும் திறனை இந்தியா வெற்றிகரமாக நிரூபித்தது, அதுவும் முழுமையான உள்நாட்டு தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. அழிக்கப்பட்ட செயற்கைக்கோள் இந்தியா மற்றும் DRDOவின் பாலிஸ்டிக் ஏவுகணை பாதுகாப்பு இடைமறிப்பு பயன்படுத்தப்பட்டது. இந்த பணியில் நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளை அடைய இந்தியா கைனடிக் கில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியது. செயற்கைக்கோள்களின் வகைகள் அவற்றின் செயல்பாடுகளை பொறுத்தது. சமீபத்திய ஆண்டுகளில் பூமி கண்காணிப்பு, வானிலை ஆய்வு, வழி செலுத்துதல், உயிரினங்களின் விண்வெளி பரப்பின் விளைவுகளை ஆய்வு செய்தல் மற்றும் அண்டத்தை பற்றிய நுண்ணறிவை பெறுதல் உள்ளிட்ட பல்வேறு வகையான அறிவியல் நோக்கங்களுக்காக பல வகையான செயற்கைக்கோள்கள் இந்தியாவினால் வானத்தில் ஏவப்பட்டுள்ளன. இன்று அவற்றின் பயன்பாடுகள் அமைப்பில் மிகவும் பொதுவான 4 வகையான செயற்கைக்கோள்களை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன். தொடர்பு செயற்கைக்கோள்கள், பூமி கண்காணிப்பு செயற்கைக்கோள்கள், வழி செலுத்துதல் செயற்கைக்கோள்கள், வானியல் சார்ந்த செயற்கைக்கோள்கள். இந்த 4 வகையில்தான் செயற்கைக்கோள்கள் இயங்குகின்றன. விண்வெளி தொழில்நுட்பத்தில் சமீபத்திய முன்னேற்றங்கள் மற்றும் அதன் எதிர்கால வாய்ப்புகள் என்னவென்றால், இதுவரை சுற்றுப்பாதை அல்லது செயல்பாட்டின் அடிப்படையில் வகைப்படுத்தப்பட்ட அனைத்து வகையான செயற்கைக்கோள்களும் நமது அன்றாட வாழ்க்கைக்கு இன்றியமையாததாகிவிட்டன. இந்த செயற்கைக்கோள்கள் இல்லை என்றால் நம்மால் இனிமேல் வாழவே முடியாது. தகவல் தொடர்பு, வழி செலுத்துதல், இடம் சார்ந்த பகுப்பாய்வு, வானிலை முன்னறிவிப்பு, பேரிடர் மேலாண்மை மற்றும் வானியல் அறிவை பெறுதல் ஆகியவற்றை எளிதாக்குவதோடு மட்டுமில்லாமல்
இந்த வகையான விண்வெளி சாதனங்கள் பூமியிலும் பிரபஞ்சத்திலும் நமது இடத்தை பற்றிய ஆழமான அறிவை பெற உதவுகின்றன. தொழில்நுட்ப முன்னேற்றங்களுக்கு நன்றி. குறிப்பாக கணினிகள் மற்றும் பிற கூறுகள் சுருங்கி வருவதால் பல்வேறு வகையான தொலை உணர்வு செயற்கைக்கோள்களை ஏவுவது மிகவும் எளிதாகிவிட்டது. 2022ஆம் ஆண்டில் 6905 செயலில் உள்ள செயற்கைக்கோள்கள் பூமியை சுற்றி வந்தன. இது முந்தைய ஆண்டை விட 50 விழுக்காடு அதிகமாகும். நிச்சயமாக இந்த எண்ணிக்கை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கும். இறுதியில் பூமியில் உள்ள மக்களை அவர்கள் முன்பு கனவு கண்டிருக்கக்கூடிய திறன்களால் சித்தரிக்கப்படும். விண்வெளி தொழில்நுட்பம் மனித வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான பரந்த வழிகளை கொண்டிருப்பதால் நாம் அதில் வளங்களை தொடர்ந்து ஊற்ற வேண்டும். செயற்கைக்கோள்கள் அணுக முடியாத பகுதியிலிருந்து நிகழ்நேர கண்காணிப்பு மற்றும் தரவு சேகரிப்பை செயல்படுத்துகின்றன. நிகழ்நேர கண்காணிப்பு என்றால் ரியல் டைம் என்று சொல்லப்படுகின்றது. இதனால் காலநிலை மாற்றம் மற்றும் இயற்கை பேரழிவுகள் போன்ற அவசர பிரச்சனைகள் குறித்து படித்த முடிவுகளை எடுக்க முடிகின்றது. கிராமப்புற வளர்ச்சி அடையாத பகுதிகளுக்கு இணைப்பை விரிவுபடுத்துவதன் மூலம் கிராமங்கள் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் மற்றும் டிஜிட்டல் பிளவை குறைக்க உதவும். இது அனைவருக்கும் மிகவும் நியாயமான மற்றும் நிலையான எதிர்காலத்திற்கு வழிவகுக்கின்றது. 1957ஆம் ஆண்டு சோவியத் யூனியன் ஸ்புட்னிக் 1 என்ற முதல் செயற்கைக்கோள் விண்வெளியில் செலுத்தப்பட்டது. 2024ஆம் ஆண்டுக்குள் விண்வெளியில் பூமியை சுற்றியிருக்கும் கோளப்பாதையில் ஆயிரக்கணக்கான செயற்கைக்கோள்கள் செலுத்தப்பட்டன. 50 நாடுகளின் செயற்கைக்கோள்கள் இதுவரை விண்வெளியில் செலுத்தப்பட்டிருந்தாலும் அவற்றை வானில் செலுத்தும் ஆற்றல் 10 நாடுகளுக்கு மட்டுமே இதுவரை உள்ளது. ஒரு சில 100 செயற்கைக்கோள்கள் மட்டும்தான் தற்போது பயன்பாட்டில் உள்ளன. மற்றவை முழுதான செயற்கைக்கோள்களாகவோ அல்லது ஆயிரக்கணக்கான சிறு சிறு துண்டங்களாகவோ உபயோகமே இல்லாமல் விண்வெளியில் பூமியின் கோளப்பாதையை சுற்றி வருகின்றன. இவற்றுக்கு விண்வெளி குப்பை என்ற பெயரும் உண்டு. மற்ற பொருள் திணிவுகளுக்கு அருகில் கோளப்பாதையில் செலுத்தப்படுகின்ற விண்வெளி ஊடுருவிகள் நிலா, செவ்வாய் கிரகம், வெள்ளி கிரகம், சனி கிரகம் மற்றும் வியாழன் கிரகத்திற்கு செயற்கைக்கோள்களாக இவை மாறுகின்றன. செயற்கைக்கோள்கள் தங்கள் இலக்குகளை அடையும் பொழுது அவற்றில் விண்வெளியில் செலுத்தியவர்கள் கோளப்பாதையில் இருந்து நீக்கவும் செய்யலாம் அல்லது சுடுகாட்டு கோளப்பாதைக்கு நகர்த்தவும் செய்யலாம். ஆரம்ப காலங்களில் போதிய பொருளாதார வசதிகள் இல்லாததினால் செயற்கைக்கோள்கள் தங்கள் பாதையிலிருந்து நீக்கப்படவில்லை. அவ்வாறு கூறப்படுகின்ற எடுத்துக்காட்டு வான்கார்ட் 1 1958ஆம் ஆண்டு செலுத்தப்பட்ட வான்கார்ட் 1 மனிதனால் தயாரிக்கப்பட்ட 4வது செயற்கைக்கோளாகும். இது புவியை மையமாக கொண்ட கோளப்பாதையில் வைக்கப்பட்டிருந்தது. ஆகஸ்ட் 2009 வரை இந்த செயற்கைக்கோள் அங்கே இருந்தது. இந்த செயற்கைக்கோள்கள் முழுவதுமாக நீக்கப்படாமல் தங்களது கோளப்பாதையிலே விட்டுவிடப்படுகின்றன. சமயங்களில் இவை சுடுகாட்டு கோளப்பாதைக்கு நகர்த்தப்படுகின்றன. 2002ஆம் வருடம் FCC எல்லா புவிசார்ந்த செயற்கைக்கோள்களும் தமது இலக்கை அடைந்தவுடன் தாமாகவே சுடுகாட்டு கோளப்பாதைக்கு நகர்ந்துவிட வேண்டும் என்று தெரிவித்தது. ஏவுகணையை செலுத்தும் ஆற்றல் கொண்ட தனியார் நிறுவனங்கள் இப்பொழுது அதிகமாகிக் கொண்டே வருகின்றது. இந்த தனியார் நிறுவனங்களை பற்றி சிறிது நாம் காணலாம். செப்டம்பர் 28, 2008ஆம் ஆண்டு ஸ்பேஸ் எக்ஸ் என்ற தனியார் விண்கல நிறுவனம் விண்ணில் பாலகன் 1 என்ற செயற்கைக்கோளை வெற்றிகரமாக செலுத்தியது. முதன் முறையாக தனிப்பட்ட முறையில் உருவாக்கப்பட்ட நீரியலான எரிபொருளை கொண்டு இயங்கிய பூஸ்டர்கள் வானில் செலுத்தப்பட்டன. இந்த ஏவுகணை 5 அடி அளவிலான முக்கோண வடிவில் இருந்த ஒரு நீளமான மாதிரி செயற்கைக்கோளை விண்வெளிக்கு எடுத்து சென்றது. ராட்சாட் என்ற இந்த மாதிரி செயற்கைக்கோள்
விண்வெளியில் 5 அல்லது 10 வருடங்களுக்கு இருக்கும். அதன் பிறகு அது காற்று மண்டலத்தில் எரிந்து சாம்பலாய்விடும். இதேபோல் சென்னையிலும் ஒரு தனியார் நிறுவனம் செயற்கைக்கோள்களை அனுப்ப விழைகின்றது. இந்த செயற்கைக்கோள்கள் தீவிரவாத கும்பல்களில் செயற்கைக்கோள்கள் மீதான இன்றைய தாக்குதல்கள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். தற்காலத்தில் தீவிரவாத கும்பல்களில் பல செயற்கைக்கோள்கள் ஊடுருவப்படுகின்றன. தீவிரவாதிகளின் கொள்கைகளை பரப்புவதற்கு இது எளிய முறையாக இருக்கிறது. இராணுவத்திலிருந்து முக்கியமான தகவல்களை இரகசியமாக திருடவும் தீவிரவாதிகள் இதை பயன்படுத்துகின்றார்கள். பூமியிலிருந்து செலுத்தப்படுகின்ற ஏவுகணைகள் கீழ்ப்புவி கோளப்பாதையில் இருக்கும் செயற்கைக்கோள்களை தாக்கியுள்ளன. ரஷ்யா, அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகள் செயற்கைக்கோள்களை அழிக்கும் ஆற்றலை அதிகமாக வெளிப்படுத்தியுள்ளன. 2007ஆம் ஆண்டு சீன இராணுவம் பழைய வானிலை செயற்கைக்கோளை தகர்த்து ஒடித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து US கப்பல் படை செயலிழந்த உளவு செயற்கைக்கோளை 2008ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தகர்த்துள்ளது. நமக்கு மேலே உள்ள வானத்தில் உள்ள நெரிசல்களை பற்றி பார்ப்போம். பூமியிலிருந்து அடையாள அலைகளை அனுப்புகின்ற டிரான்ஸ்மிட்டர்களால் செயற்கைக்கோள் குறைவான அலைவரிசைகளை பெறுகின்றன. இதனால் நெரிசல்களை உண்டாக்குகின்றன. இப்படிப்பட்ட நெரிசல்கள் டிரான்ஸ்மிட்டர்கள் பொருத்தி வைக்கப்பட்டுள்ள அதற்குட்பட்டிருக்கும் குறிப்பிட்ட புவிப்பாதையில் மட்டும்தான் நடைபெறுகின்றன. GPS செயற்கைக்கோள்களின் நெரிசல்கள் அதிகமாக ஏற்பட வாய்ப்புள்ளது. சில நேரங்களில் செயற்கைக்கோள் தொலைபேசிகள் மற்றும் தொலைக்காட்சிகளின் அலைவரிசைகளும் நெரிசல்களுக்கு உள்ளாகலாம். ஏனென்றால் இது வானத்தில் உள்ள செயற்கைக்கோள்களின் அளவு அதிகமாகிக் கொண்டே செல்வதால் தான். செயற்கைக்கோளுக்கு கேரியரை அனுப்புவதால் டிரான்ஸ்பாண்டர்களை பயன்படுத்தும் மற்றவைகளுக்கு இடையூறு ஏற்படுவது உண்டு. வணிக ரீதியாக செயற்கைக்கோள் விண்வெளியில் இருக்கும் புவி நிலையங்களுக்கு தவறான நேரத்தில் தவறான அலைவரிசைகள் அனுப்பப்படலாம். இதனால் டிரான்ஸ்பாண்டர்கள் தருகின்ற அலைவரிசைகளை நம்மால் பயன்படுத்த முடியாமல் போகின்றது. செயற்கைக்கோள்களை கையாளுபவர்கள் இப்பொழுது அதனை கண்காணிக்க ஏராளமான நுட்பமான கருவிகளை கொண்டிருப்பதினால் அவர்கள் கேரியர்களின் மூலத்தை கொண்டு டிரான்ஸ்பாண்டர்களை நன்றாகவே மேலாள முடிகின்றது. விண்கலங்களை உளவு பார்க்கும் அமெரிக்கா செயற்கைக்கோளை பற்றி நாம் பார்க்கலாம். அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் உள்ள கேப் கெனரவல் விண்வெளி மையத்தில் இருந்து செலுத்தப்பட்ட டெல்டா 4 ராக்கெட்டை யுனைடெட் ஏலியன்ஸ் அமெரிக்க நிறுவனம் லாக்ஹீட் அண்ட் போயிங் நிறுவனத்துடன் இணைந்து தயாரித்தது. இந்த ராக்கெட்டில் 2 செயற்கைக்கோள்கள் அனுப்பப்பட்டன. மற்ற நாடுகளின் விண்கலங்கள், செயற்கைக்கோள்கள் ஆகியவற்றையும் அவற்றின் செயல்பாடுகளையும் துல்லியமாக உளவு பார்ப்பதற்காக இவை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. பீரங்கி குண்டுகள் முதல் ஜாம்பிகள் வரை செயற்கைக்கோள்களில் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு மிகப்பெரிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றது. சுற்றுச்சூழல், வானம் மற்றும் காலநிலை மாற்றத்திற்கான அமைச்சர் ஸ்ரீ பூபேந்தர் யாதவ் டேராடூனில் உள்ள வன ஆராய்ச்சி நிறுவனத்தில் இன்று இந்திய மாநில வன அறிக்கை 2023 வெளியிட்டார். இந்த அறிக்கையில் தற்போதைய மதிப்பீட்டின்படி மொத்த காடு மற்றும் மரங்களின் பரப்பளவு 8,27,357 சதுர கிலோமீட்டர் ஆகும் என்றும் இது நாட்டின் புவியியல் பரப்பில் 25.17% ஆகும். நாட்டின் மொத்த சதுப்பு நில பரப்பு 4,992 சதுர கிலோமீட்டர் என்றும் நாட்டின் மூங்கில் பரப்பளவு காடுகளுக்கு வெளியே உள்ள மரங்களிலிருந்து மொத்த வருடாந்திர மர உற்பத்தி தற்போதைய மதிப்பீட்டில் நாட்டின் காடுகளில் மொத்த கார்பன் இருப்பு போன்றவைகளை சேட்டலைட் மூலமாக தெரிந்து வெளியிட்டனர். இந்தியாவில் தேசிய விண்வெளி தினம் ஆகஸ்ட் 23 அன்று கொண்டாடப்பட உள்ளது. இது நாட்டின் விண்வெளி திட்டத்தில் ஒரு வரலாற்று மைல்கல்லை குறிக்கும்.
ஆகஸ்ட் 23, 2023 அன்று சந்திரனின் தென்துருவ பாதையில் சந்திரயான் 3 வெற்றிகரமாக தரையிறங்கியதை இந்த குறிப்பிடத்தக்க நாள் நினைவு கூறுகிறது. இந்த நாளில் இந்தியா தனது சாதனைகளை அங்கீகரிக்கவும் அறிவை பகிர்ந்து கொள்ளவும் விண்வெளியின் அதிசயங்களை பற்றிய ஆர்வத்தை தூண்டவும் ஒன்று கூடியது. ஆகவே இந்த சேட்டிலைட் உபயோகத்தின் முன்னேற்றம் நம்மை ஒரு இந்தியன் என்ற உணர்வால் பெருமை கொள்ளச் செய்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் செய்யவும். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்டில் தெரிவிக்கவும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி.